ஹாய், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட நோஸ் பியர்சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நிறைய பேர் நோஸ் பியர்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னாலே உடனே எங்கே பண்ணலாம், யார்கிட்ட பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரியான பின்ஸ் போடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து தான் செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நானும் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிட்டு தான் நானும் போடலாம் அப்படின்னு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து என்னோட செகண்ட் டைம் போட்டு தான் எனக்கு கரெக்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பக்கம் போட்டிருந்தேன். அவங்க மார்க் பண்ணது தப்பாக மார்க் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட நோஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட டைப் ஆஃப் நோஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட நோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் அதிகம். ஸோ பிரெத் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிரெத் அதிகமாக இருக்கும் போது நம்ம எந்த மாதிரியான பின் சூஸ் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் வந்து இதை போடுறவங்களாவது அவங்க சொல்லணும். ஸோ சேல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இது போட்டு விடுற பர்சனாக இருக்கட்டும், அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். பட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. ஸோ போனதுமே வந்து நோஸ் பின் வந்து போட்டோம். ஸோ நான் அந்த டைமில் வந்து என் கையில் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்காக என்கிட்ட ஒரு டைமண்ட் நோஸ் பின் இருந்தது. ஸோ இருந்ததுனால நான் அதே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அது போட்டாச்சு. போட்டுட்டு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின் வந்து எப்படின்னா அந்த நோஸ் பின்னே அப்படியே உள்ளே வந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் புதஞ்சிரும். ஸோ ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடும். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது ஹீல் ஆகவே இல்லை. ஸோ அம்மா சொன்னாங்க, எடுத்துட்டு இந்த வேப்பங்குச்சி போட்டு பாரு, அது போட்டோன்னா ஹீல் ஆகும்னு சொன்னாங்க. அது போடும்போது நல்லா இருக்கும். திரும்ப நான் அதை பின் போடும்போது திரும்பவும் பிரச்சனையாயிடும். இப்படி ஆகிட்டே இருந்தது. இது எதனால் ஆகுது, எதனால் ஹீல் ஆகலை அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அட் லாஸ்ட் வந்து ரொம்ப வெறுத்து போய் நான் நோஸ் பின்னே வேண்டாம் அப்படின்னு கழட்டி போட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அதே 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு ஆசை, சரி திரும்ப குத்தி தான் பார்ப்போமே, அது எப்படி சரியாகாமல் போகும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாற்றி வந்து எனக்கு ரிங் டைப் போடணும் அப்படின்னு ஆசை. ஸோ ரிங் டைப் போடலான்னு பார்த்தா அவர் போட்டது இந்த இடத்துல. ஸோ எந்த ரிங்குமே எனக்கு செட்டே ஆகலை. ஸோ ரிங் வந்து பெருசாக இருந்தால் தான் போட முடியும். யூஸ்வலாக வர ரிங்ஸ் எல்லாமே சின்ன சைஸாக தான் போட முடியான்ட்டாங்க. ஸோ அதுவும் போச்சா. ஸோ அதுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 days பேக்கு சரி போய் ட்ரை தான் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டது நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டது கன் ஷூட்னா ஸோ அந்த ஷூட் பண்ணுற டைம் மட்டும் ஒரு பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால கன் ஷூட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். கன் ஷூட்டை டெஃபினட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏப்ரலில் போயிடுங்க, கன் ஷூட் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் அதுவே வந்து அட்வைசபிள் கிடையாது. ஆச்சாரி கிட்ட போட்டால் தான் நல்லது. பட் நோஸ்ன்னு வரும்போது டெஃபினட்டாக கன் பியர்சிங் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணீங்கன்னா கன் ஷூட்டில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது போடுறாங்க பாருங்கள், அந்த திங்ஸை வந்து ரிமூவ் பண்ணி திரும்ப நம்மளோட கோல்டு பின்ன போடும்போது ரொம்ப அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால வந்து அதை எடுக்கும் போதே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். சில ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூடியூப்ல நானும் பார்த்து தான் நான் வந்து ரிமூவே பண்ணேன் லாஸ்ட் டைம். ஸோ ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப பிடிச்சி இழுத்து அதுவே ஒரு பெயினாக இருந்தது எனக்கு. ஸோ யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் இந்த த்ரெட் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்களும் யாரும் பண்ணாதீங்க. இந்த நோஸ் பின் போடும் போது இதே தப்பு. எப்படின்னா அதே நோஸ் பின், அதே டைமண்ட் பின்னே எடுத்துகிட்டு போய் அது மாதிரியே ஒன்று ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணேன். அது கொடுத்து பண்ணும் போது என்னாச்சுன்னா, இந்த டைமண்ட் பின்ஸ்க்கும் கோல்டு பின்ஸ்க்கும் இருக்க அந்த ஸ்டெம்மோட டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து டைமண்ட் ரொம்ப கம்மி, சின்னது. நம்ம ஆல்ரெடியே நம்ம திக்கான நோஸ் இருக்கு, அதில் அந்த சின்ன பின் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் சைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ள இருந்து வெளியில வரல. ஸோ அது அப்படியே உள்ள இருக்கும் போதே நம்ம அப்படியே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறோம். ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே உள்ளே போயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹோல்ஸோட இது வந்து பெருசாகிடும், வைடாகிடும், மார்க்கும் இருந்துச்சுன்னா மறையாது. பட் எனக்கு காட் கிரேஸ் எனக்கு தெரியல, இந்த பக்கம் வந்து அந்த க்ளோஸ் ஆனது அந்த அளவுக்கு தெரியல. பட் ஒரு சில பேருக்கு வந்து அது அப்படியே மார்க் ஆகிடும். அதனால அது பண்ணாதீங்க. இது வந்து ஒரு நார்மல் நோஸ் பின். இது வந்து கோல்டு ரூபி இருக்குது, கோல்டில் நோஸ் பின்னு. இது வந்து டைமண்டு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் வச்சு பார்க்கும் போதே
இது எனக்கு நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டுறேன். வச்சு பார்க்கும்போது அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் லென்த்தை வந்து ஹைட் பண்ணிடும் டைமண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நோஸ் பியர்சிங் பண்ணுறீங்கன்னா ஆச்சாரி கிட்ட போய் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சாரியா இருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட நீங்கள் நோஸ் பியர்சிங் பண்ணுங்க. தென் வந்து கோல்டில் ஸ்டெம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டே நீங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நான் எடுத்துகிட்டு போய் டைமண்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் கோல்டு எடுத்துகிட்டு வந்து தான் போட்டேன். ஸோ போட்டு இன்னைக்கு 3rd டே தான். அன்னைக்கு போட்ட அன்னைக்கே இது ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து டைமண்டை போட்டு பண்ணிட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெம்குள்ளே வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் போடவே முடியாமல் அப்புறம் அந்த நோஸ் பின்னை போட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் இது. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கோல்டு போட்டேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த மாதிரி எடுக்கலான்னு ஐடியா பண்ணி எடுத்துக்கோங்க. யாரும் பிகினிங்லேயே வந்து இந்த கவரிங்கில் யூஸ் பண்ணுறாங்கல்ல கன் ஷூட் மூலிமா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. டைரெக்டாக உங்களுக்கு என்ன பின் நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸோ இல்லை லைஃப் டைம் போட போகிறீங்களோ அந்த பின்னை போட்டுருங்க. அது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர். அதுக்கப்புறம் நல்லா ஹீல் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ் ஆகிடும். அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணி எது வேணால் மாற்றி போட்டுக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த நோஸ் பின்னோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.